இந்த சினிமாக்காரங்க லீடர்ஸா வருது. சினிமா லீடர்ஸா வருது. அதுக்கப்புறம் இவங்களுக்கெல்லாம் என்ன தனி மனிதன் ஒழுக்கம் இருக்குன்னா, இல்ல. அவங்களோட அந்த கல்ச்சர் அங்கெல்லாம் ரொம்ப அசிங்கமா, ரொம்ப சீப்பா இருக்குதுன்னு எவ்வளவு குடும்பங்கள் அதால அழியுதுன்னு சொல்லி நீங்க பார்த்தீங்க. வருங்கால குழந்தைங்களுக்கு, சன்னதிகளுக்கு இட் இஸ் கோயிங் டு பி வெரி ரொம்ப கெட்ட ஒரு உதாரணம். ஏன் சரத்குமார் அட்வர்டைஸ் பண்ணாரு. ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃபிலிம் ஸ்டார்ஸ் தான் நெறைய பேர் இதுக்கு அட்வர்டைஸ் பண்ணுவாங்க. இல்ல சம் விஐபிஸ். இப்போ வந்திருக்க பிரசிடென்ட் வந்து இந்த அரசியல்வாதிக்குலாம் போலீஸ் செக்யூரிட்டியே கிடையாதுன்னு நிறுத்திட்டாரு. அப்போ வந்துட்டு இந்த அரசியல்வாதி இந்த மாதிரி நபர்கள் கிட்ட வந்து பணம் வாங்கும்போது, அங்கேயே அவங்களோட தனி மனிதன் ஒழுக்கம், அந்த கட்சிக்கு ஒரு ஒழுக்கம் இருக்கு. இந்த அரசியல்வாதிகள் இந்த மக்கள் எப்படி இவங்கள வந்து தொடர்பு கொள்வார்கள்? கிடையாது. ஒரு பிரைம் மினிஸ்டருக்கே அந்த யோகிதம் இல்லாதப்போ, அவரு கீழ இருக்கும் நபர்கள் எப்படி இருப்பாங்க? மக்கள் வந்து செய்தி ஊடகங்களை விட்டுட்டு இப்போ பிக் பாஸ் பக்கம் திரும்பிட்டாங்க. இப்போ பிக் பாஸ் ம். இந்த சீசன் 9 பொறுத்த வரைக்கும் நிறைய 18 பிளஸ் ஆன விஷயங்கள் நடக்குது. ரொம்ப வல்காரிட்டியை வந்து அப்ரோச் பண்ற மாதிரி இருக்குன்ற நிறைய வீடியோக்கள் எல்லாம் வெளியாகுது. நீங்க பாத்தீங்களா அதெல்லாம்? நான் வந்துட்டு ஐ டோன்ட் சி பிக் பாஸ். பட் நெறைய பேர் என்கிட்ட பிக் பாஸ் பத்தி சொல்லியிருக்காங்க. சி ஐ டோன்ட் லைக் தீஸ் கைண்ட் ஆஃப் புரோகிராம்ஸ நான் எப்பவும் பார்க்க மாட்டேன். வெதர் இட்ஸ் இன் இங்கிலீஷ் ஆர் இன் எனி அதர் லாங்குவேஜ். எனக்கு இதெல்லாம் ஒரு பெரிய எனக்கு என்டர்டெயின்மெண்ட்டே கிடையாது. என்ன பொறுத்தவரையிலும் ஐ அம் அ லிட்டில் டிஃபரெண்ட் பெர்சன். நான் வந்து நெறைய புக்ஸ் படிப்பேன். பிகாஸ் ஐ பிலீவ் இன் ரீடிங் குட் திங்ஸ். அண்ட் ஐ அம் சோ என்னோட பிசினஸ், என்னோட வேலை, என்னோட கோயிலு, என் நாயி, என் மாடு அதுதான் என்னோட என்டர்டெயின்மெண்ட். ஓகே. நான் இந்த மாதிரி வீடியோ பிக்சர்ஸ், இந்த டிவி ப்ரோகிராம்ஸ், சீரியல்ஸ் எதுவுமே பார்க்கறது கிடையாது. ஸோ அதில எனக்கு வந்து ஐ அம் நாட் வெரி இன்ட்ரெஸ்டட் இது. பட் நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். எப்படி இந்த பிக் பாஸ்ல வந்து அந்த ஷூட்டிங் நடக்கும்போது அவங்களோட அந்த கல்ச்சர் அங்கெல்லாம் ரொம்ப அசிங்கமா, ரொம்ப சீப்பா இருக்குதுன்னு சொல்லிட்டு பேசுவாங்க. நெறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. பட் ஐ ஹேவ் நாட் பெர்சனலி நான் வந்து பிக் பாஸ் பார்த்ததே கிடையாது. ஐ டோன்ட் விஷ் டு சி. எனக்கு தேவையில்ல. என்னன்னா, இப்ப இந்த வருங்கால சன்னதிகள் எப்படியெல்லாம் கெட போறாங்கன்னு நான் சொல்றேன். ஒண்ணு வந்து நீங்க பாருங்க, இந்த தாவேகா, இந்த விஜயோட ஃபாலோவர்ஸ் எப்படி அவங்க பிஹேவியர். அதே மாதிரி இப்போ இந்த உதயநிதிய ஃபாலோ பண்றவங்க, இந்த சினிமாக்காரங்க லீடர்ஸா வருது. சினிமா லீடர்ஸா வருது. அதுக்கப்புறம் இவங்களுக்கெல்லாம் என்ன தனி மனிதன் ஒழுக்கம் இருக்குன்னா, இல்ல. ஸோ தே திங்க் ஏதோ பெரிய இட் இஸ் தே ஆர் டூயிங் த ரைட் திங் சொல்லிட்டு. பட் இது வந்து ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு, இந்த வருங்கால குழந்தைங்களுக்கு, சன்னதிகளுக்கு இட் இஸ் கோயிங் டு பி வெரி ரொம்ப கெட்ட ஒரு உதாரணம். இத வந்து இன்னும் வருங்காலத்துல வரும் தலைவர்கள் யாருன்னா ஒருத்தர் வந்துட்டு நிஜமாவே இதெல்லாம் அ கண்ட்ரோல் பண்ணணும். இந்த மாதிரிலாம் அசிங்கத்தனமா இன் பப்ளிக்ல பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் வந்தா இட் வில் பி குட். பட் இந்த ஆட்சியாளர்கள் அதை செய்வாங்களான்னா செய்ய மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க இந்த பிக் பாஸ பத்தி பேசுறீங்க. 2வது அந்த ரம்மின்ட்டு ஒண்ணு இருக்குது. அதெல்லாம் வந்துட்டு இந்த கேம்ஸ். ஓகே. எவ்வளவு குடும்பங்கள் அதால அழியுதுன்னு சொல்லி நீங்க பார்த்தீங்கன்னா, சும்மா இந்த ஸ்டேட் கவர்ன்மென்ட் நாங்க பேன் பண்ணணும், கவர்னருக்கு குடுத்தோம்ல சார். பட் இதே ஸ்டேட் கவர்ன்மென்ட்க்கு அவங்களோட கைது இருக்கு. யார் இந்த இதுல ரம்மி இது? இது வந்து அந்த மார்டின் அந்த மாதிரி ஆளுங்க தான் அதுக்கு நடத்துறாங்க. அப்ப மார்டினோட மருமகன் யாரோட இருக்கான் இன்னைக்கு? விஜயோட விஜய். இருக்கான். அப்ப இதே மார்டின் வந்து இதே டிஎம்கேக்கு ஐ திங்க் ஐ ஸ்டாண்ட் கரெக்டட் அபௌட் த மனி. இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் அபௌட் 500 குரோர்ஸ் ஏதோ குடுத்துருக்கான் டொனேஷன். அப்போ வந்துட்டு இந்த அரசியல்வாதி இந்த மாதிரி நபர்கள் கிட்ட வந்து பணம் வாங்கும்போது, அங்கேயே அவங்களோட தனி மனிதன் ஒழுக்கம், அந்த கட்சிக்கு ஒரு ஒழுக்கம் இருக்காது. ஏன்னா, நீ என்னைக்கு இந்த மாதிரி ஒரு அயோக்கியன் கிட்ட டொனேஷன் வாங்குனீங்களோ, அன்னைக்கே நீங்க வந்து உங்க சுதந்திரம், உங்களோட நேர்மை எல்லாமே போகுது. மேம், இந்த மாதிரி நடத்தக்கூடிய நிகழ்ச்சிகளை தடை செய்யணும் அப்படின்ற கருத்துக்களை நிறைய அரசியல் தலைவர்களும் மக்களுமே முன்வைக்கிறாங்கல்ல மேம், அதை எப்படி பாக்குறீங்க? அதெல்லாம் சும்மா டிராமாமா. மக்களுக்காக கதை விடுறாங்க. அதுல மேபி ஒரு 1 ஆர் 2 பீப்பிள். நான் வந்து 100%ல ஒரு 1% வேணா நல்லவங்க இருப்பாங்க. இல்லன்னு நான் சொல்ல மாட்டேன். ஓகே. பட் 99% எல்லாத்துக்குமே மாமூல் போகும். இப்போ வந்துட்டு எல்லாருமே இந்த இந்த கேம்ஸ், இந்த கேசினோஸ், இந்த இது ரம்மி, கிம்மிக்கெல்லாம் ஏன் சரத்குமார் அட்வர்டைஸ் பண்ணாரு. ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃபிலிம் ஸ்டார்ஸ் தான் நெறைய பேர் இதுக்கு அட்வர்டைஸ் பண்ணுவாங்க. இல்ல சம் விஐபிஸ். ஓகே. அப்ப வந்து இவங்களுக்கெல்லாம் என்ன தனி மனிதன் ஒழுக்கம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இல்ல. இட்ஸ் ஆல் அ என்ன சொல்றது? ஒரு டிராமா.
நான் தான் சொல்றேன், ஐ சாட் ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ் ரூம்லயும் உட்கார்ந்து இருக்கேன். ஓகே, எனக்கு தெரியும் பாவம் மக்கள் வெளியே எவ்வளவுலாம் எதிர்பார்ப்போட, ஐயோ நம்ம பிரதம மந்திரி, நம்ம முதல் மந்திரி, நம்ம மந்திரிகள், நம்ம பிரதிநிதிகள் நம்மளுக்காக ஏதோ செய்வாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அங்க நடக்கிற கதையே வேற. எல்லாரும் இங்க வெளியே சண்டை போட்டுட்டு இந்த தொண்டர்களை தூண்டி விட்டுட்டு இருப்பாங்கன்னா, அங்க எல்லாரும் கை கோத்துட்டு சிரிச்சிட்டு கட்டி பிடிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ இது வந்து பாவம் மக்களோட எதிர்பார்ப்பு. பட் இது வந்துட்டு ஒரு பொய்யான ஒரு சூழ்நிலையில் நம்ம எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சொல்லுங்க. இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் வந்து நடத்துறதோட நோக்கம் என்னன்னு பாக்குறீங்க? இல்ல தொடர்ந்து இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டா வருங்கால சந்ததிகள் என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? See, for example, இப்போ I'm running a college. என்னோட பசங்க எவ்வளவு வயசு இருப்பாங்க? ஒரு 18 to 21, 22ன்னு வச்சுக்கோங்க. 23ன்னு வச்சுக்கோங்க. இதுல எவ்வளவு பேர் விஜயோட ஃபாலோவர்ஸ் நம்மளுக்கு தெரியாது. அவங்களோட எண்ணங்கள் எப்படி இருக்கும்? அந்த ஹேர் கட் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, எல்லாம் ஒரு இது மாதிரி ஒரு அதே முதல்ல ஒரு அசிங்கமா இருக்கும். அதுக்கப்புறம் 2வது வந்து அவங்க பிஹேவியர். அதுக்கப்புறம் இந்த ட்ரக்ஸ் அண்ட் ட்ரிங்க்ஸ். இப்போ வந்து ஒரு சில போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து கோயம்புத்தூர், ஃபார் எக்ஸாம்பிள் ஐ டேக் கோயம்புத்தூர். ஒரு ப்ரீவியஸ் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கமிஷனர் வந்து ஒரு ட்ரக் டிரைவ் பண்ணாங்க. அப்ப ட்ரக் டிரைவ் பண்ணப்போ எல்லா காலேஜ் கேம்பஸஸையும் இது பண்ணிருக்காங்க. நான் வந்து வெரி ஸ்ட்ரிக்ட். நான் வந்துட்டு கட்டைய கழிப்பிடுவேன். தட் இஸ் அந்த அப்பா அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்க படிக்க வைக்கிறாங்க, அந்த குழந்தைங்களுக்கு முன்னுக்கு வரதுக்குன்னு சொல்லிட்டு இந்த பசங்க அப்பா அம்மா கிட்ட பணத்தை வாங்கிட்டு ட்ரக்ஸும் ட்ரிங்க்ஸுக்கு போனாங்கன்னா அந்த குடும்பமே அழிஞ்சிடும். அப்போ வந்து நான் வந்து என்னோட கேம்பஸ்ல நான் கொஞ்சம் வெரி ஸ்ட்ரிக்டா அகேன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்மள பிடிக்காது. ஏன்னா இவங்க ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. அப்ப இந்த என்டையர் இது பண்ணப்போ எங்களோட ஒரு கேம்பஸ் தான் ட்ரக் ஃப்ரீ கேம்பஸ்ன்னு சொல்லி வந்துச்சு. ஓகே, அப்போ வந்து எங்களுக்கு போலீஸ் சர்டிபிகேட் கொடுக்கல. தட் இஸ் தே ஷுட் என்கரேஜ் சேயிங் தட் திஸ் இஸ் அ ட்ரக் ஃப்ரீ கேம்பஸ்ன்னு சொல்லிட்டு இல்ல, தே டோன்ட் வாண்ட் டு. அவங்க சும்மா அந்த டிரைவ் எல்லாம் பண்றாங்க. பட் தே ஆர் ஆல் மறுபடியும் மாமூல் எங்கிருந்து வருதுன்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் இந்த காலேஜஸ் எந்தெந்த காலேஜஸ் தப்பு பண்றாங்களோ அவங்க வந்து தே வில் ஃபண்ட் தோஸ் போலீஸ் ஆஃபீஸர்ஸ். ஸோ இது வந்துட்டு நிஜமாவே ஒரு ரொம்ப ஸ்ட்ரிக்ட். தட் இஸ் அந்த வரும் ஒரு முதலமைச்சர், நெக்ஸ்ட் முதலமைச்சர் ஒரு நிஜமாவே நல்ல முதலமைச்சரா வந்தாங்கன்னா இந்த நாடு நல்ல நல்ல விதமா டெவலப் ஆகும். ஆனால் இதே மாதிரி இப்ப இந்த ஸ்டாலினோ இல்லாட்டி இந்த உதயநிதியோ இல்லாட்டி இந்த தற்குறி விஜயோ இந்த இபிஎஸ் எல்லாம் கொலைக்காரனுங்க. அவெல்லாம் கொலை பண்ணவன். எப்படி இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இவனை வந்து அந்த நாமினேஷன் இது டிஸ்குவாலிஃபை பண்ணாம வச்சு எடுத்துட்டு இருக்காங்களோன்னு சொல்லி இது பெரிய ஒரு தவறு. தட் இஸ் இன்க்ளூடிங் மோடியோட இது ஏன் டிஸ்குவாலிஃபை பண்ணல? ஹி ஹஸ் கிவன் ராங் இன்ஃபர்மேஷன். கல்யாணம் ஆனவர் ஏன் கல்யாணம் ஒன்றும் அதுல வந்து அதை பத்தியே பேசல. மாட்டின அப்புறம் தான் அவர் ஒத்துக்கிட்டு இருக்காரு. அப்ப அவர்கிட்ட என்ன தனி மனிதன் ஒழுக்கம் இருக்குதுன்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? அதே மாதிரி அவரோட டிகிரி. இப்போ நான் வந்துட்டு எந்த ஸ்கூல்ல படித்தேன், எந்த டீச்சர் கீழே படித்தேன், ஒவ்வொரு இதுவும் நான் சொல்ல முடியும். தட் இஸ் இன் மை ஸ்கூல் லெவல், அதுக்கப்புறம் மை அண்டர் கிராஜுவேஷன், மை மாஸ்டர்ஸ், அதுக்கப்புறம் ஐ டிட் மை லா, யார் என்னோட கிளாஸ்மேட்ஸ் யாருன்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் ஒரு 10 பேர் நம்மளுக்கு கண்டிப்பா ஞாபகம் இருக்கும். அப்ப வந்து அவங்க எல்லாம் நம்மள வந்துட்டு அப்ப வந்து இந்த ஆளுக்கு அந்த ஒரு யோகிதமே இல்லை. ஒரு பிரைம் மினிஸ்டருக்கே அந்த யோகிதம் இல்லாதப்போ அவர் கீழே இருக்கும் நபர்கள் எப்படி இருப்பாங்க? சேம் வித் இவன் இந்த விஜய். இஸ் அ ட்ரக் அடிக்ட், இஸ் அ ஆல்கஹால், he drinks, he's a drunkard. ஓகே, அப்போ வந்து இவனை பின்பற்றவங்க எப்படி இருப்பாங்க? இவனாட்டும் தான் இருப்பாங்கம்மா. ஈவன் உதயநிதி ட்ரக்ஸ் சாப்பிடும். இவங்க எல்லாருமே ஒரு கார்டல். இவங்க வந்து இப்ப அடிச்சுட்டு புடிச்சிட்டு இருக்காங்க தவிர்த்து இவங்க யாருக்குமே யோகிதம் கிடையாது அந்த பதவியில உட்கார்றதுக்கு. என்னன்னா மக்கள் வந்துட்டு நல்லவர்கள் இன்னைக்கு வந்து அரசியலுக்கு வரமாட்டேன்னு இருக்காங்க. என்னன்னா அவங்களால இந்த காசு செலவு பண்ண முடியாது. ஓகே, அதுக்குதான் சொல்றேன் இதுக்கு வந்து ஒரு பெரிய மாற்றம் ஒண்ணு. இப்ப நீங்க ஸ்ரீலங்கால போய் பாருங்க. இப்ப வந்திருக்க பிரசிடென்ட் வந்து இந்த அரசியல்வாதிகள்லாம் போலீஸ் செக்யூரிட்டியே கிடையாதுன்னு நிறுத்திட்டாரு. ஆனா நீங்க இப்ப இந்தியால பாருங்க, எஸ்பெஷலி பிஜேபி சார்ந்த பஜ்ரங் தள், இந்து முன்னணி, ஆர்எஸ்எஸ் இவங்க எல்லா நபர்களுக்கும் ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் கூட போறாங்க. எதுக்குடா நீங்க எல்லாம் பொது வாழ்க்கைக்கு போறீங்க? உங்களுக்கு அந்த தனி தைரியம் இல்லாட்டி யார் அது ஆம்பளைங்களா இருக்கட்டும் பொம்பளைங்களா இருக்கட்டும். இப்ப நான் வந்துட்டு ஒரு பவுன்சரை வச்சிருக்கானா? ஏன் நக்மா நீங்க சொல்லுங்க. இல்ல நான் யார் போன் பண்ணாலும் நான் போன் அட்லீஸ்ட் ரிட்டர்ன் கால் பண்ணுவேன். ஓகே,
ஐ மைட் பி பிஸி இன் அ மீட்டிங் பட் ஐ கால் பேக். ஓகே, அப்போ வந்து Yes. இந்த அரசியல்வாதிகள் இந்த மக்கள் எப்படி இவங்களை வந்து தொடர்பு கொள்வார்கள்? கிடையாது. அப்ப வந்து இதெல்லாம் ஒரு ரொம்ப இந்த மாற்றங்கள் வரணும். அதுக்கு தான் நான் இவ்வளவும் பேசுறேன். நான் இந்த யூடியூப் நடத்துறேன்னா நீங்க வந்து மற்ற சேனல்ஸ் வந்து தைரியமா எடுக்க மாட்டாங்க இன்டர்வியூ. என்னன்னா அவங்க ஓனர்ஸ்க்கு ஒரு பிரச்சனை இருக்கும். தட் இஸ் அவங்க வந்துட்டு அந்த கட்சியில இருந்து கூப்பிட்டு நீங்க எதுக்கு இவங்கள இன்டர்வியூ பண்றீங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு ப்ராப்ளம் இருக்கும். அதனால என்ன பொறுத்தவரையும் நான் எதுக்கு இந்த டிவி சேனல், இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சேன்னா, அட்லீஸ்ட் ஒரு 10 பேர், 20 பேர், 100 பேர் ஒரு மாற்றம் கொண்டு வரலாம். அந்த 10 பேர் இன்னொரு 10 பேர்த்த மாத்துவாங்கன்னு சொல்லி தான் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு, இதால எனக்கு நான் எதுவும் சம்பாதிக்கிறதில்ல. உங்களுக்கும் தெரியும். நான் எந்த சம்பாதிக்கிறேன் எதுன்னு சொல்லிட்டு. ஐ அம் டூயிங் திஸ் அஸ் அ சர்விஸ். பட் எல்லாத்துக்கும் அந்த மனப்பான்மை இருக்கணும்னு சொல்லி எதிர்பார்த்தாலும் அதுவும் தவறு. நம்ம எதிர்பார்க்க கூடாது. சொல்லுங்க.